நல்லபடியா வீட்டுக்கு போயிடணும். போயிடுவாரு. ஆனாலும் இந்த அஸ்வின் இவ்ளோ கல் நெஞ்சுக்காரனா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்ல. அவனை பத்தி தெரிஞ்சிருந்தும் நீ அவன்கிட்ட இறக்கத்தை எதிர்பார்க்கலாமா? அப்படி இல்லைங்க, ஏதோ நம்ம மேல இருக்கிற கோவத்துல இப்படி கொடுமையா நடந்துக்கிறான் தான் நான் நினைச்சேன். ஆனா அடிப்படையே தப்பா இருக்கு. எல்லாரும் உன்ன மாதிரி இருக்க மாட்டாங்க மகா. டேய், இந்த அப்செட்டை சரி பண்ண என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஏதாச்சும் மொக்கையா ஐடியா சொன்னீங்க அவ்வளவுதான். நான் சொன்ன உடனே உன் முகம் அப்படியே 1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி மாறிடும். அப்படி ஒரு சர்ப்ரைஸ் லஞ்ச் பிளான் பண்ணிருக்கேன். எங்க தெரியுமா? என் மாமியார் வீட்ல. அம்மா வீட்டுக்கா? என்ன சொல்றீங்க? என்ன மகா, சந்தோஷப்படுவான்னு பார்த்தா பதட்டமாயிட்ட? என்னங்க பண்றது, உங்க மாமியார் வீட்டை நினைச்சு நீங்க சந்தோஷப்படுறீங்க. என் மாமியார் வீட்டை நினைச்சா உள்ளுக்குள்ள டிராக்டர் ஓட்டுற சவுண்ட் தான் எனக்கு கேக்குது. பொண்ணுங்க நிலைமையை பாத்தீங்களா? அம்மா வீட்டுக்கு போக கூட இவ்வளவு யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஆனா அகிலாவை பாக்கணும்னு தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் என்ன, நான் தானே கூட்டு போறேன். நீ எதுக்கு யோசிக்கிற? உங்களாலதான் நான் இவ்வளவு யோசிக்கிறேன். கதிரை போட்டு அப்படியே அடிச்சீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அவன் செஞ்ச தப்புக்கு அதுவே கம்மிதான். நீ தான் அடிச்சிட்டேன்னு வருத்தப்படுற. ஆனா அப்ப கூட அவன் எப்படி பேசுறான்னு பார்த்தல. அவனை கண்டிக்காம இப்படியே விட்டுட்டோம், அவன் இன்னும் தப்பா போயிடுவான் மகா. ஒரு அண்ணனா நான் செஞ்சது தப்பு இல்ல. சரி, ஓகே. இப்ப புருஷனா என்னை என் அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்க அதானே? நான் என் மாமியார் வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு போறேன். வா உட்கார். என்னங்க, மாவு பிசினஸ் சரியா போகல, வீட்ல பணத்தட்டுப்பாடா இருக்குன்னு அகிலா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா. நாம வேணா கொஞ்சம் மளிகை சாமான் எல்லாம் வாங்கிட்டு போலாமா? சரி, வாங்கிட்டு போலாம் மகா, உட்கார்.